சாரி. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு. ஐயோ ஐயரே. பூஜைமா பூஜை. செய்யுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். ஐயோ ஐயரே. பொட்டு வைக்கிறேன். சரி வைங்க. என்ன ஆச்சுடி? 1000 தடவை கெஞ்சினதுக்கு 1008 கண்டிஷன் போட்டு வாங்கி கொடுத்தாரு அப்பா. இதுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். சரி தேவையில்லாம டென்ஷன் ஆகாத விடு. ஐயோ ஐயரே. மறுபடியும் என்னாச்சுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இது போதுமா? இன்னும் கொஞ்சம். இது ஓகே. இது ரொம்ப அம்சமான முகூர்த்தம்மா. இப்ப இருந்து உன் வண்டி தசை வான் தசை ரெண்டும் மாற போறது. 2 பேரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்கம்மா. கும்பிடுங்க. என்னடி இது? போயா? ஏய், இரு. நான் போட்டோ எடுக்கறாங்க. போயிட்டே இருக்கேன். ஏய், நம்பர் தெரியற மாதிரி எடு. ஓகே. ஹாய். ஹலோ. ஹலோ தம்பி. அம்மா எப்படிப்பா இருக்க? எப்படி இருப்பமா? அப்படியே தான் இருக்கேன். ஆமாண்டா, நீ அப்படியே தான் இருப்ப. காலத்துல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா கிருஷ்ணா ராமான்னு என் காலத்தை நான் ஓட்டுவேன். அம்மா உனக்கு மருமக வந்தா நீ கிருஷ்ணா ராமான்னு இருப்ப. எனக்கு பொண்டாட்டி வந்தா நான் ஐயோ அம்மான்னு அலறணும். செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நான் செத்தாதான் பண்ணிக்குவியா? அம்மா ஏமா இப்படி பேசுற? கொஞ்ச நாள் பொறுத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். எத்தனை நாட்டா பொறுத்துக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிறது? அழகா அமுல் பேபி மாதிரி இருந்த பையன் இப்ப சென்னை வெயில்ல கருத்து கருவாடு மாதிரி ஆயிட்டு. இன்னும் கருத்து போயிட்டனா யாரா உன்னை கட்டிக்குவா? அம்மா டார்ச்சர் பண்ணாதம்மா. கல்யாணம் பண்ணு அவ்வளவுதானே. மகாலட்சுமி மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிறேன். ஓகேவா? மகாலட்சுமி எல்லாம் ஓல்டுடா. லக்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி ஒரு பொண்ணை பாரு. வந்துட்டாமா. யாரா? லக்ஸ் பாப்பா. நீ போன் வை. என்ன? ஓ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ரதி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணுக்காக மன்மதன் மாதிரி ஒரு பையன் ரெடியா இருக்கான். அப்படியா? அப்படின்னா அஜித் மாதிரி இருப்பானா? அவ்வளோ ஆவரேஜ் கலர் இல்லையா? பின்ன பிரபாஸ் மாதிரியா? அவ்வளோ ஷார்ட்டா? அப்ப விஜய் மாதிரியா? அவ்வளோ லோ எனர்ஜியா? அப்ப எப்படி இருப்பாரு? சொல்ல மாட்டேன், காட்டுறேன். நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா இருப்பான். இவன் தான். இது நீதானே? யா, இட்ஸ் மீ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரிஜினலா இப்படி தான் இருந்தேன். அதே நம்ம சென்னை பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம கலர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அட எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிற. ஸ்மூத்தா இருக்கு. சரி உங்க பேர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கு. நான் கிட்ட இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா ஒரு ஸ்மால் ஃபேவர். இவரு எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ். இவனுக்காக தான் வந்தீங்களா? வரவங்களா இவனை தேடி தான் வரீங்க. அவன் இங்க எப்படி இருப்பான்? போய் அந்த ஜனதா பார்ல தேடி பாருங்க. ஜனதா பார்? சரி வா போலாம். ஹாய் பிரியா, என்ன இன்னைக்கு என்ன விட முன்னாடி வந்துட்ட? எனிதிங் ஸ்பெஷல்? என்ன டல்லா இருக்க? வேணாம், எங்க அப்பா வேற பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹே, ஆர் யூ கிடிங் மீ? எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு முடிவோட வந்திருக்கியா? பி சீரியஸ் பிரேம். அடேங்கப்பா, ரொம்ப நல்லா நடிக்கிற. ஜஸ்ட் ஷட் அப். சாரி பிரியா, இப்போ என்ன பண்ண சொல்ற? என்ன கேட்டா எப்படி? நீ தான் சொல்லணும். உங்க வீட்ல பொண்ணு கேக்குற தைரியம் எனக்கு இல்ல. ஒருவேளை கேட்டாலும் ஒத்துக்குவாங்கன்னு கேரண்டி இல்ல. சரி வேண்டான்னு எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உங்க அப்பா நம்மள உயிரோட விடுவாருன்னு நம்பிக்கையும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரேம். இப்ப டைம் இல்ல. உனக்கு நம்ம லவ் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா பிரேம்? நான் உன் கூட வாழறதுக்கும் ரெடி, உனக்காக சாகிறதுக்கும் ரெடி. டிசிஷன் எதுவா இருந்தாலும் உன் கையில தான் இருக்கு பிரேம். இன்னும் யோசிச்சுட்டு இருக்க பத்தியா? உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? பயந்தாங்குளிக்கு காதலிக்கிற தகுதியே இல்லை. Go to hell.
இப்போ எப்படி உள்ள போறது நாம? இருடி, டென்ஷன் ஆகாத. அவர் உங்க அப்பா தானே? ஆமா. உங்க அப்பா சிகரெட் பிடிப்பாரா? ஏன் உங்க அப்பா பிடிக்க மாட்டாரா? சீச்சி, எங்க அப்பா 24 கேரட் கோல்டு டி. அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குமா? கேரக்டர். என்ன தள்ளுறானுங்க? என்ன மனுஷங்கடா நீங்க? குடிக்கலன்னா செத்தா போயிருவீங்க. என்னையா இப்பதான் புதுசா குடிக்கிறியா? இப்படி குடிக்கிறேன்னா என் கோட்டரு. நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா 24 கேரட் கோல்டு தாண்டி. ஏய் மாமா, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? சீக்கிரமா வந்து உன்னை பார்க்க முடியாதுல்ல. ஆமாடி. ஏய் ஏய் ஹலோ. ஏய் ஒண்ணு இல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓய் ஹலோ. ஹலோ மீ ஓய் என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? எடு 50,000 எடு. வாட்? 50,000? எக்ஸாக்ட்லி Me? 50,000. என்னது 50,000? அப்படின்னா 50,000 ரூபாய். இங்க ஏதோ பிசினஸ் நடக்குது, இதுங்களை விடக்கூடாது. 50,000 கொடுத்தா 5 figures coming. 5 figures. 1 week full enjoy. You know? டேய் போறபோக்கு, என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? எனக்கா? பைத்தியம், நீ இப்படி கோவமா பேசினா நமக்கு வர பணம் கூட வராது. இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ண. ஜாக்கிரதை. சார், Yes? காலையில ஏதோ ஒரு வேகத்துல நடக்க கூடாது தப்பு நடந்து போச்சு சார். தப்பு நடந்து போச்சு. நான் ஒன்றும் நடந்த விஷயத்த என் மனசுல வச்சுக்கல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சோடா புட்டி. அப்பா மாமா, சூப்பர் டைம் மாமா. இங்க 2 ஃபிகருங்க செம்மையா நம்ம ரேஞ்சுக்கு மாட்டிக்குது. டேய் என்னடா இப்போ ஒரு 10 ரூபா இருக்குதுடா. நீ அர்ஜென்ட்டா ஒரு 40 என்ன நடந்தது? ரெடி பண்ண. அது வந்து 50 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன்டா. காலையில அப்படியா? வாயேன் வா. 50,000. ஹலோ லேடிஸ், நடந்துகிட்டே பேசலாமா? அது வந்து சார் 1000 தடவை கெஞ்சினதுக்கு அப்புறம் 1008 கண்டிஷன் போட்டு வாங்கி கொடுத்தாரு சார் எங்க அப்பா. அதனாலதான் சார் இவ்ளோ டென்ஷனா இருக்கு. ஆமா, கனமும் குடிப்பாரு வேற. இஸ் இட் ட்ரூ? அப்படின்னா இது இம்மீடியட்டா சால்வ் பண்ண வேண்டிய இஷ்யூ தான். சத்தம். So there is small gap. வாங்கடி. அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தினா சீக்கிரம் போய் சேர்த்துருவடா. அதுதான் போறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே தாங்க. 50,000 ரூபாய் கேட்டா இப்படி ஓட மாட்டாங்களா என்ன? ஸ்பாட் கேஷ் 10,000 ரூபாய். பக்கத்துல தான் ரூமு. 1 ஹவர்ல வேலையை முடிச்சிடுறேன். கிட்ட வாடா. அப்படியே போட்டுன்னு வை. என்னடா எல்லாரும் டல்லா இருக்கீங்க? நம்ம விக்கிக்கு கல்யாணம் ஏதாவது செட் ஆயிடுச்சா என்ன? ஏய் நீயே பாரு. அட பிரியாக்கு கல்யாணமா? நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். என்னடா பேசுற நீ? அவனே பிரியாக்கு எவன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்ற கடுப்புல இருக்கான். நீ வேற. டேய், உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிரியா ரெடியா? பிரியா கோகேடா, அவங்க அப்பன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டென்ஷனா இருக்குடா. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுடா. டேய், கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, என்கிட்ட விட்டுரு. நீ ஹாப்பியா இரு. ஓகே? என் மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். எதுக்குடி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உங்க அப்பா தான் கோட்டர் அடிச்சார்ல, நேரத்துக்கு மட்டையா இருப்பாரு. தைரியமா போ. கோட்டர் போட்டு கூட எங்க அப்பா எப்படி மேனேஜ் பண்றாரு பாத்தியா? மேனேஜ் பண்றது உங்க பிளட்லயே இருக்குல்ல, நீ மேனேஜ் பண்ண. பாய் பாய். என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அது ஆமா, உன் வண்டி எங்கம்மா? அது சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன்ப்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. புது ஸ்கூட்டியாச்சேம்மா. ஆமா, ஆனா நீங்க தானப்பா சொன்னீங்க ஒரு சின்ன கரை கூட படக்கூடாதுன்னு. காலையில பூசாரி ஆரத்தி எடுக்கும்போது கரை பட்டுச்சுப்பா. ஓ, நீங்க அவ்வளோ ஆசையா வாங்கி கொடுத்த வண்டிக்கு ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாதுன்னு தான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டு படுத்துக்கோ, நான் கேட்ட போட்டோம். சரிப்பா.
இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியா அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். நாளைக்கு மட்டும் அவன் என் கையில கிடைக்கட்டும். என் டார்ச்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏய், அங்கே இருக்காண்டி. வா வா, சீக்கிரம் வா. வரேன் வரேன். ஓய், போனேன். கூல் கூல் கூல், டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், வாங்க எங்க போற? வாங்க. முதல்ல பணத்தை எடு. உன் உபசரிப்பெல்லாம் தேவையில்லை. சாப்பிடுங்க. எதுக்கு? சாலட் சாப்பிடுங்க. புடிங்க. சாப்பிடுங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பணம் தரேன். ஓகே ஓகே, சாப்பிடுங்க. ஏய், எங்க போற? நானும் சாப்பிடணும்ல. ஓகே ஓகே, சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? பாய். மேடம், பில். நீ அவனை இந்த ஏரியால தானே பார்த்தோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எப்படியாவது நீங்க அவனை பிடிச்சே ஆகணும். அங்க பாரு, அவன மாதிரியே இருக்கான். ஆமா, அவனே தான். ஆமா.